வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெசிபி தான். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு ஏற்றதாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. இந்த கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே 2 பிரியாணி இலை, 2 கிராம்பு, 1 பட்டை, 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா அந்த போட்டிருக்கிற அந்த ஹோல் ஸ்பைசஸும் நல்லா அந்த எண்ணெயிலே பொரியட்டும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 வெங்காயம் நீட்டமாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். அந்த கண்ணாடி தன்மை மாறி ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனுக்கு முந்தின கலர் வரும் பார்த்தீங்களா, இந்த அளவு போதும். நல்லா வதங்கின உடனே ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகட்டும். நல்லா போன உடனே நல்ல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். இது நம்ம முழுசாக போட்டோம்னா வேக நேராகும். ஆனால் கிரேவிக்கு நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்காது. நல்லா அரைச்சி போடும்போது நல்ல கலரும் கொடுக்கும், நல்ல திக்னஸும் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்காக நம்ம ஒரு தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி போட்டிருக்கேன். சின்ன பழமாக இருக்கனால நான் 2 பழம் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் 1 பழம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தயிர் சேர்க்க போகிறதுனால கிரேவி ரொம்ப புளிப்புத்தன்மை கொடுத்துரும். அதுக்காக நீங்கள் சைஸாக எப்படி தக்காளி சைஸ் வச்சுருக்கீங்களோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா தக்காளி வதங்கின உடனே இதுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். குழம்புத்தூள் போட்டுறாதீங்க, தனியாத்தூள் மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி நல்லா போட்டு இந்த மசாலானுடைய வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதக்கிட்டு இதில் நல்லா கட்டி தயிராக ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளிக்காத தயிராக இருக்கட்டும், அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வேறு எதுவுமே அரைச்சி ஊற்றலை. அதனால் அது நல்லா கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஊற்றிட்டு நல்லா ஒரு 3 உருளைக்கிழங்க மீடியம் சைஸாக நல்லா பொடி பொடியாக நறுக்கி நான் ஏற்கனவே தண்ணியில் போட்டிருக்கேன். தோலெல்லாம் சீச்சிட்டு மீடியம் சைஸாக நறுக்கிக்கோங்க. அதையும் நீங்கள் சேர்த்துருங்க. ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவிக்கு தக்கன கூடுதலாக குறைச்சலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கிரேவி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தக்கன உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அது நல்லா உருளைக்கிழங்கு வேகட்டும். நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கிரேவி திக்காக வந்துருச்சு. அப்படி நம்ம கரண்டி வச்சு நசுக்கி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வெந்துருச்சு. அதனால் கொஞ்சோண்டு மல்லி இலையை பொடியாக நறுக்கின மல்லி இலையை தூவிட்டு இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோதான், அருமையான கிரேவி தயாராகிடுச்சு. இது கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மல்லி இலையுடைய வாசனை உள்ளே இறங்கணுங்கிறதுக்காக நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தேன்.
இது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். அருமையான உருளைக்கிழங்கு கிரேவி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.